20 வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய டிக்கெட் புக் பண்ற வெப்சைட்டை வந்து எந்தவித மாற்றமும் செய்யாம இருந்த ஐஆர்சிடிசி வெப்சைட் வந்து இப்போ வந்து ரீசெண்டா ஒரு வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் புக் பண்றதுக்கான வெப்சைட் தான். இது முன்ன இருந்ததுக்கும் இப்போ வந்து என்ன மாதிரியான வித்தியாசங்கள்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதான் ஐஆர்சிடிசி அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை நம்ம என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிட்டு இதை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு இந்த பேஜ் தான், இந்த இன்டர்ஃபேஸ் தான் நம்ம வந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான வெப்சைட்டு. இப்போ ரீசெண்டாக இது தான் அவங்க மாற்றிருக்காங்க. அதோட நேம் வந்து பீட்டா வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பேஜ்லேயே வந்து நியூன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நேராக வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பீட்டா நவுன் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ் தான் இவங்க பீட்டா வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லெஃப்டியாக அவங்க இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எதோ தான் இவங்க மாற்றிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் நம்ம முன்னாடி பார்த்தா அந்த பேஜில் வந்து நிறைய விளம்பரங்கள் வந்து இடையிடையே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டோட்டலாக நீங்கள் கவனிக்கலாம். இப்போ எந்த இடத்துலையுமே வந்து அவங்க விளம்பரம் வந்து கொடுக்கல. ஒன்று. செகண்ட் வந்து பாப்அப் வந்து வரும். பாப்அப்னா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா வேற ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். அதாவது அது சம்மந்தமே இல்லாத ஒரு பேஜுக்கு வந்து லோட் ஆகும். அந்த பாப்அப் அப்படின்னு சொல்றது வந்து அதுவுமே இந்த பேஜில் வந்து இல்லை. நெக்ஸ்ட் மூணாவது முக்கியமான விஷயம் வந்து கேப்சா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெட்டரு இது வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி அவசியமே இல்லை. இதில் வந்து இந்த இன்டர்ஃபேஸில் இந்த வெப்சைட்டில் அவங்க அதை மென்ஷன் பண்ணலை. மெயினாக வந்து அந்த கேப்சா வந்து இப்போ இதில் இல்லை. இப்போ நாலாவதாக நம்ம என்ன இதில் மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதில் சீட் அவைலபிலிட்டின்னு கொடுத்துட்டாலே போதும். அதில் இருக்கக்கூடிய எந்தெந்த கிளாஸ் இருக்கோ அது வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து அதை செலக்ட் பண்ணணுங்கிற டைம். உதாரணத்துக்கு நார்மல் சீட்லேயே எத்தனை வேக்கன்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து அவைலபிலிட்டி காட்டும். ஆனால் இந்த வெப்சைட்டில் நீங்கள் டோட்டலாக வந்து சீட் அவைலபிலிட்டின்னு கொடுத்துட்டாலே அதில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸும், உதாரணத்துக்கு தேர்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸு, ஃபர்ஸ்ட் கிளாஸு எல்லாமே சீட் அவைலபிலிட்டி வந்து சிங்கிள் கிளிக்கில் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து ஈஸியாகவே கொடுக்குற மாதிரி 5வது ஆப்ஷன் வந்து பேமெண்ட் வந்து முன்னே இருந்த வேகத்தோட இதில் சீக்கிரமாகவே அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இங்கே லாகின் பண்ணிக்கங்க. உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி டிக்கெட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஃப்ரம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுவும் உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ 2 வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு டேட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இல்லை ஜென்ரல் வேணால் ஜென்ரல் கொடுத்துங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஆப்ஷன் எதுவும் செலக்ட் பண்ணால் பண்ணுங்கள். லேடிஸ் இருக்குது, லோயர் பர்த்து, டியூட்டி பாஸு, தக்கல் இருக்குது, ப்ரீமியம் தக்கல் இருக்குது. இல்லை கன்செஷன் எதுவும் நீங்கள் கொடுக்கணுமோ அதுவும் வேணாலும் கொடுக்கலாம். ஹைவே பாஸு, அப்புறம் பர்சனல் வித் டிசபிலிட்டி கன்செஷன் வேணாலும் கொடுத்துட்டு ரிசர்ச் ட்ரெயின் கொடுக்கணும். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு கிளாஸாக வந்து செலக்ட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் ஸ்லீப்பர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண வேண்டியதில்லை. தேர்ட் கிளாஸ் எக்கனாமிங்கிறத செலக்ட் பண்ண வேண்டியதில்லை. இதில் வந்து செக் அவைலபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணாலே இருக்கக்கூடிய 4 கிளாஸுக்கும் எந்தெந்த சீட் வந்து எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, என்ன வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது அப்படின்னு வந்துச்சு. இது எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. இப்போ நார்மலாக இதை வந்து நான் நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரெயினில் கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நிஜாமுதீன் எம்ஏஎஸ் ராஜதானின்னு இருக்குது, சென்னை ராஜதானி. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 கிளாஸில் வந்து என்னென்ன டிக்கெட் வந்து வேக்கன்ட் இருக்குன்னு வந்துச்சு. இதில் செகண்ட் டூட்டர் ஏசியில் வந்து ஜென்ரல் RAC வந்து இருக்குது. இப்போ நான் இதில் வந்து புக்குன்னு கொடுக்குறேன். புக்குன்னு கொடுத்தா நீங்கள் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்க, நீங்கள் கொடுத்த டீட்டெயில் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கண்டினியூ புக்கிங் கொடுத்துருங்க. இதில் வந்து நம்ம நேம் வந்து ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஏஜ், மேல் ஆர் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு பெர்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. கேட்ரிங் சர்வீஸ் வேணும்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். வெஜ்ஜு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே ஆடு கொடுத்துருங்க. ஆடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா
இதில் நீங்கள் எதுவும் செலக்ட் பண்ணணும், ஆடான் எதுவும் பண்ணணும், ப்ரிஃபரன்ஸ் எதுவும் பண்ணணும் அப்படின்னா கொடுங்க. ஒருவேளை ஆட்டோ அப்கிரேடேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேறு வீடியோலாம் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் முழுசாக பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் ஒருவேளை இந்த கோச் தான் எனக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கலாம். இந்த கோச் நம்பர் தெரிஞ்சு அப்படின்னா, உதாரணத்துக்கு B1 அப்படின்னா B1 டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சைடு நீங்கள் பார்க்கலாம். அந்த ட்ரெயின் டீட்டெயில் இருக்குது, டைமிங் இருக்குது, என்ன கிளாஸ் எல்லாமே வந்துருச்சு. இந்த பேமெண்ட்டும் வந்துருச்சு. இப்போ வந்து இவங்க சொன்ன மாதிரி இந்த பேமெண்ட் ஆப்ஷன் நாங்கள் சீக்கிரமாகவே கொடுத்துருக்கோம். அதாவது நீங்கள் சீக்கிரம் பேமெண்ட் பண்ணுற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குங்கிறதே நம்ம லைவாகவே பார்க்குறோம். இப்போ கால்குலேட் ப்ரீமியம் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து இந்த கன்வீனியன்ஸ் பிசி ட்ராவல் இன்சூரன்ஸ் இது மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு கண்டினியூ டு பேமெண்ட். இதில் முன்னாடி இதில் நிறைய ஆப்ஷன் வந்து இவங்க பேமெண்ட் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஐஆர்சிடிசி ஐபேன் இருக்குது. இல்லைனா உங்களுடைய ஐஆர்சிடிசியோட வேலட்டில் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் மல்டிபிள் பேமெண்ட் சர்வீஸ், பேடிஎம், பேயூ, ரேஸ் பே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, அமேசான் பே இருக்குது. இல்லை நெட் பேங்கிங் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் வேலட் மூலமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு அமேசான் பேயில் நீங்கள் வேலட்டில் பணம் இருந்தது அப்படின்னாலும் பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து இவங்க இன்னொரு ரிஸ்க்காக ஆட் பண்ணியிருக்காங்க. இஎம்ஐ மூலமாக கூட நீங்கள் உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பஜாஜ் பின்சர் இஎம்ஐயும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அவங்க இருக்கக்கூடிய ஐஆர்சிடிசி ஐபிஐலே கொடுத்துருவேன். கொடுத்துட்டு பே புக்குன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுடைய கார்டு டீட்டெயில் வந்து கொடுங்க. கார்டு டீட்டெயில் கொடுத்துட்டாலே உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து புக் ஆகும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த வரைக்குமே தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ஆல்ரெடி அந்த வெப்சைட்டில் டிக்கெட் புக் பண்ணால் இந்த வெப்சைட் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காது. நீங்கள் ஒரு வாட்டி இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இவங்க வந்து இன்னொரு சஜஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் கஸ்டமர் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும், இந்த வெப்சைட்டை பற்றி ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஃபீட்பேக்காக கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் ஐஆர்சிடிசி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் கார்டு டீட்டெயில் வந்து கொடுத்துட்டு வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து புக் ஆயிரும். ஃபர்ஸ்ட்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டை வந்து மறுபடியும் ரீஎன்டர் பண்ணணும். மறுபடியும் வந்து கேப்சா வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பீட்டா வெர்ஷன்ல வந்து இல்லை, அப்படி வந்து இல்லை. ஃபர்ஸ்ட்ல நம்ம அந்த பேஜோட ஸ்டார்டிங்ல தான் நம்ம பாஸ்வேர்டை வந்து நம்ம கொடுக்குறோம். லாஸ்ட்ல வந்து பேமெண்ட் கொடுக்கும்போது வந்து பாஸ்வேர்டு கொடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. டைரக்டாவே பேமெண்ட் வந்து எடுத்துரும், டிக்கெட் வந்து புக் ஆயிரும். இந்த ஸ்கேன் வந்து QR கோடு, இதை நீங்க வந்து ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா டிக்கெட் புக் பண்றதுக்கான அந்த டீட்டெயிலாம் வந்துடும். இதில் டிக்கெட் வந்து நம்ம வந்து புக் பண்ணியாச்சு. அந்த டீட்டெயில் தான் நீங்க பாக்குறீங்க.